ஒரு மட்டன் பிரியாணி கொடுங்க அப்படின்னு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கேட்கும்போது நம்ம கையில் மட்டன் பிரியாணிக்கு பதிலாக இந்த அழகான ஆட்டுக்குட்டியை கொடுத்தா, ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணிக்கு பதிலாக எப்படிரா முழு ஆட்டுக்குட்டியை சாப்பிட கொடுப்பாங்க? நம்மளால் இதை கடித்து குதறி சாப்பிட முடியுமா? அப்படியே முழு ஆட்டுக்குட்டியை கொடுக்குற அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்காரங்க என்ன முட்டா? ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? இல்லை அந்த முழு ஆட்டுக்குட்டியை குதிரை சாப்பிட்ற அளவுக்கு மனுஷ பயலுக்கு என்ன பைத்தியக்கார? கண்டிப்பாக முடியாது. வேகனண்ணா, உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் 10 நிமிஷமாக ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னமே தெரியாத சார். நீங்கள் இவர்கிட்ட போயிட்டு கறி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் உங்கள் சோழியை முடிச்சு விட்டு போயிடுவான். சரி, ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? அல்ல, எது இயற்கைன்னு ப்ளீஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் இயற்கையாகவே கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் லவ் பண்ணி சாப்பிட்ற ஒருத்தர் இருக்கார். இந்த பிரியாணியெல்லாம் ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவார். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவர் எவ்வளோ வருத்தப்படுவார். கறி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் எவ்வளோ வருத்தப்படுவார்னு தெரியுமா? பாருங்கள் மனுஷனை எப்படி அங்கே பாருங்கள் எடுத்து கடிக்கிறாருப்பா. எவ்வளோ லவ் பண்ணி சாப்பிட்றாரு பாருங்க. சூடாக மட்டன் பிரியாணி வாங்கிட்டு இந்த பக்கம் வெங்காய பச்சடி, அந்த பக்கம் ஒரு பிரெட் அல்வா, நடுவுக்கும் ஒரு ஸ்ப்ரைட்டு. ஃபஸ்ட்டு வெங்காய பச்சடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பிரியாணியில் முக்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக பிரெட் அல்வா சாப்பிட்டுட்டு ஸ்ப்ரைட்டை குலுக்கி விட்டு குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சா உக்காளி எவனாச்சும் போட்டு புரட்டி எடுக்கலாம்னு தோணும்டா. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? புரோட்டீனுக்காக இவளை கொல்ல வேண்டாம், புரோட்டீனுக்காக இவனை கொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாட்டை எப்படி இவர் பொன்குட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சார்? இவளை கொல்ல வேண்டாம். இந்த ஆட்டுக்குட்டியை எப்படி இவர் ஆம்பளை குட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சார்? இவனை கொல்ல வேண்டாம். உங்க பணத்தை யாராவது பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு கோவப்படுவீங்க? அதிகமான பணத்தை சிறு பூச்சிகள் கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னோட உணவுக்காக சேமிச்சு வச்ச தேனை அந்த சின்னஞ்சிறு பூச்சிகள் கிட்ட இருந்து திருடி திங்கிறது நியாயமான செயலா? ப்ளீஸ் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேன் கூடவாயா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்னையா அநியாயம் இது? சிரிப்பு தாண்டா வருது வேற பார்த்தா. ப்ரோ, வீடியோ ஆன் பண்ணால் பேசலாம், அதுக்குன்னு என்ன வேணாலும் பேசலான்னு பேசக்கூடாது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ பேசணும் வீடியோவில், அதுக்குன்னு ரொம்ப அளவுக்கு மீறி பேசக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அவங்க பண்ணுற கூத்தெல்லாம். நான் நினைக்கிறேன் இவர் இந்த விலங்குகளோட வக்கீலாக இருப்பாரோ. நீங்கள் இந்த ஹாலிவுட் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஹாலிவுட் படத்தில் விலங்குகளுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையோ அந்த விலங்குகள் இவர்கிட்ட சொல்லும். இவருக்கு விலங்குகள் பேசுகிறதெல்லாம் புரியும். அது மாதிரி இவருக்கு இந்த ஆடு மாடு பேசுகிறதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால இவங்களுக்கு உதவி பண்ணுறாரு. நம்ம தான் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்பா எப்படி இழுக்கிறாருன்னு. அவர் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாரு பாருங்க. அவர் மனசில் எவ்வளோ ஆனந்தம் பாருங்கள் சாப்பிடும்போது. சிரிப்பை பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது. இல்லை சிரிக்கிறாரா வாயா செய்கிறாரா? பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாரு. நீங்கள் கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் வருமா? வருமா? நம்ம எல்லாருமே பேசிக்காக தாவர உண்ணிகள். தாவர உண்ணியா? யோ, நம்மளே ஒரு குரங்கு இனத்துலேருந்து தான் வந்தோம். அந்த குரங்கு இனத்தோட பேர் கூட என் வாயில் நுழையாது. ஆஸ்ட்ராலிப்பியோ ஏதோ ஒரு குரங்கு இனம். அந்த குரங்கு இனத்துலேருந்து தான் நம்ம வந்தோம். அந்த குரங்கு என்ன பண்ணுவோன்னா கல்லால் அடித்து விலங்குகள்லாம் பிடிச்சி பச்சையாக சாப்பிடுவோம். கறி சாப்பிடாதுன்னா நமக்கு எதுக்கு இந்த பல்லாம் வந்தது பாருங்க. தெரியுதா? இந்த மாதிரி பல் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே பார்த்திங்கன்னா மாமிச உண்ணி தான். மாமிச உண்ணிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பல்லுலாம் வரும். தாவர உண்ணிகள் நீங்கள் மாட்டுக்கெல்லாம் போயிட்டு பாருங்கள், நம்மளை மாதிரி பல் இருக்காது. அந்த முன்னாடி இருக்குங்க லைனுக்கு மாதிரி 2 பல் அது இருக்காது மாட்டு ஆடுக்கலாம். ஏன்னா அது தாவர உண்ணிகள். மனுஷன் எப்படின்னா 2மே சாப்பிடுவான். ஆல்ரவுண்டரு. என்னடி போன வீடியோவில் பார்த்தேன், போன வீடியோவில் ஒருத்தன் டீயே எடுத்துனான்டா. அண்ணே, நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றீங்க, மக்கள் உங்கள்கிட்ட
நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. இவரை எனக்கு பிடிக்கும் தான். எதுக்கு பிடிக்கும்னா, இந்த மாதிரி இவனுக்கு நடந்த அடிபட்ட நம்பிக்கை விலங்குகள், துரோகத்தால தான் இந்த இவனோட மாதிரி முன் கஷ்டப்படுற காலே விலங்குகள்லாம் உடைஞ்சிருச்சு. போயிட்டு காப்பாற்றுறாரு. அதனால இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் இந்த ஒரு சில நேரத்தில் பேசுகிற பேச்சு தான் பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல எவனுக்குமே பிடிக்காது. நல்லவரா கெட்டவரா? ஆனால் இவர் நல்ல மனுஷன்தான். இந்த மாதிரி அடிபட்ட விலங்குகள் இதெல்லாம் போய்ட்டு காப்பாற்றுறாருல, அந்த விதத்தில் இவர் நல்ல மனுஷன். மற்றபடி இவர் பேசுகிறாரு பாருங்க, நீங்கள் இதை சாப்பிடாதீங்க, நீங்கள் இதை பண்ணாதீங்க, அப்படி சொல்கிறது கூட பாவம் தானே. உங்களுக்கு ஜாப்பனீஸ்காரனை தெரியும்ல, எல்லாத்தையும் பிடிச்சி பச்சையாகவே சாப்பிடுவாங்க. அதுவும் மீனெல்லாம் தண்ணி ஓரத்தில் உட்காந்துட்டு தூண்டில் போட்டு பிடிச்சி அப்படியே உயிரோட காய்ச்சலை போட்டு துள்ள துடிக்க கொண்டு சாப்பிடுவாங்க.